கிறிஸ்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக யோவான் நற்செய்தியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை நாம் இரண்டாம் வாசகமாக நற்செய்தியாக வாசிக்க கேட்டோம். இந்த வாசகத்தினுடைய மைய பொருளாக வருவது உண்மை. உண்மை என்பதன் அடிப்படையிலே இந்த வாசக பகுதி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு உண்மை என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்துகின்றார் ஆண்டவர் இயேசு. முதலிலே உண்மை, ட்ரூத் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? இதற்கு ஒரு வரையறையாக தாமஸ் அக்வைனஸ், மிகப்பெரிய ஒரு இறையியல் தத்துவ ஞானி, அவர் சொல்கின்றார், the correspondence between what you think in your mind and what it is in reality, அதுதான் ட்ரூத், உண்மை என்று சொல்கின்றார். அப்படி என்றால் என்னுடைய மனதிலே, உள்ளத்திலே, எண்ணத்திலே எதை நினைக்கின்றேன் என்றால், வெளியில் ஒரு பொருள், ஒரு ஆள் இருக்கின்றார், அதற்கும் என்னுடைய எண்ணத்திற்கும் உள்ள ஒரு தொடர்பு, ஒரு உறவு, முரண்பாடு இல்லாமல் இருப்பது என்பதுதான் உண்மை. எனவே ஒரு பொருளை பார்க்கின்றேன், இந்த ஒரு பொருள் புத்தகம், இந்த புத்தகம் என்பதை என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அதை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய எண்ணத்திலே, புத்தியிலே நான் புத்தகம் என்பதை கண்டுகொள்கின்றேன். அதே பொருள் வெளியிலேயும் அது புத்தகமாக இருக்கிறது. இந்த இரண்டிற்கும் உள்ள ஒரு தொடர்பு தான் உண்மை. முரண்பட்டால் அது பொய். எனவே முரண்பட்டு சொல்லக்கூடியவன் யார்? பேய், சாத்தான். தொடக்கத்திலிருந்தே அதுதான் அவனுடைய வேலை. ஆனால் ஒன்றுபட்டு சொல்வது யார்? கடவுள். அதுதான் தொடக்கத்திலிருந்தே இறைவன் தேடுவதும் இறைவன் சொல்வதுமாக இருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் இயேசு இந்த பகுதியிலே சொல்வார், நானே வழியும் வாழ்வும் உண்மையும் என்று. இந்த வார்த்தைகளைத்தான் திரு இறுதி ஆண்டவருடைய சுரூபத்திற்கு பின்பாக நாம் எழுதி அலங்கரித்து அவருக்கு நாம் மகிமையாக வைத்திருக்கின்றோம். நானே வழி, ஜீவன், சத்தியம் என்ற வார்த்தைகளை நாம் அங்கே பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, உண்மையா அது என்ன என்று பிலாத்து கேட்டான். ஏனென்றால் அவன் ஆண்டவர் இயேசுவை கண்டிப்பாக அவர்தான் மெசியா, அவர்தான் மீட்பர், அவர்தான் ராஜா என்பதை அவன் கண்டுகொள்கின்றான். இருப்பினும் அவன் பயப்படுகின்றான். ஆக ஆண்டவர் இயேசு அங்கே அரசராக அவன் முன் நிற்கின்றார். ஆனால் இவன் அதை உணராமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் பயந்து கை கழுவி அவரை காட்டி கொடுக்கின்றான், அவரை கையளிக்கின்றான். இங்கே எங்கே உண்மை இருக்கிறது? உண்மை இல்லை. எனவே தான் அவன் உண்மையா அது என்ன என்று கேட்டான். ஆண்டவர் இயேசு அந்த உண்மையை அவனுக்கு உணர்த்தி காட்டியதனால் அவன் பயந்து போய் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முற்படவில்லை என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை எல்லோரும் அடித்து துரத்தி கொண்டு வருகின்றார்கள். கல்லால் எறிந்து இவளை கொல்ல வேண்டும் என்று மோசேயினுடைய சட்டம். போதகரே, நீர் என்ன சொல்கிறேன்? அப்பொழுது ஆண்டவர் தலை நிமிர்ந்து சொல்கின்றார், அங்கே உண்மையை உணர்த்துகிறார். நீங்கள் எல்லாம் யோகியனுங்களா? நீங்கள் தாண்டா இந்த பெண்ணை இந்த மாதிரியெல்லாம் வீணாக்குனீங்க. உண்மை எங்கே இருக்கிறது? உங்களிடம் இருக்கிறதா அந்த உண்மை? அப்படி என்று சொன்னால் உங்களை தான் முதல்ல கல்லால் எறியணும். இதை கண்டுணர்ந்த அவர்கள் எல்லோரும் போய்விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு அங்கே உண்மையை நிலைநாட்டுகின்றார், உண்மைக்கு சாட்சியம் சொல்கின்றார். எனவே இந்த உண்மை என்பது ஒரு உயரிய ஒரு பண்பு. நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள், அவருக்கு கடவுள் என்று சொன்னாலே அந்த கான்செப்ட் ஆஃப் காட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூத், சத்தியம் என்பதுதான் அவருக்கு கடவுளுடைய பண்பாக இருந்தது. எனவே தான் அவருடைய வழியெல்லாம் சத்தியாகிரகம், சத்திய வழி, நேர்மையான வழி, இந்த சத்தியத்திற்கான வழி என்பதை அவர் கொண்டிருந்தார். சத்தியத்திற்கு விரோதமாக எதையும் நான் செய்ய மாட்டேன் என்று அவர் ஒரே ஒரு முறை தன்னுடைய வாழ்விலே பொய்யை சொன்னதனால், சத்தியத்தை மீறினால் ஏற்பட்ட ஒரு தீர்க்கமான உறுதியான முடிவு என்பதுதான் சத்திய சோதனை என்ற அவருடைய வாழ்க்கை வரலாறு. எனவே அன்புக்குரியவர்களே, உண்மை எதுவென்றால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது என்பது பொய். அது சாத்தானுடைய வேலை. ஆனால் இவர், ஆண்டவர் இயேசு, உண்மைக்காக வந்தார், உண்மைக்காக அவர் சாட்சியம் சொல்கிறார். இதைத்தான் அவர்கள் ஏற்க மறுத்து தர்க்கம் செய்கிறார்கள். எங்களுக்கு ஒரே தந்தை என்று சொல்கின்றார்கள். அவர் யார்? ஆபிரகாம் தான் எங்களுடைய தந்தை என்று சொல்கின்றார். இவர் சொல்கின்றார்,
எனக்கு என் தந்தை இருக்கின்றார், என் தந்தையிடமிருந்து நான் வருகிறேன் என்று ஆண்டவர் அவர்களோடு இந்த வார்த்தைகளை சொல்கின்ற பொழுது உண்மையை கண்டுபிடிக்கின்ற உள்ளம் அவரிடம் இல்லை என்பதைத்தான் நாம் பரிதாபமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. உண்மை உனக்கு விடுதலை அளிக்கும், நன்மை அது பயக்கும். இதுதான் ஆண்டவர் காட்டிய வழியாக, the way of truth and life என்ற ஒரு அற்புதமான ஒரு வழியாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் உண்மையின் மக்கள், உண்மைக்காக சாட்சியம் பகர அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய வழியிலே இந்த உண்மையை உணர்ந்து கொள்வோம், உண்மையை தெரிந்து கொள்வோம். உண்மையாக என்றும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ இந்த தவக்காலத்திலே இறையருளை வேண்டி நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆமென்.